நமக்கு பொதுவா ஒரு இன்சூரன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம நேரா என்ன பண்ணுவோம்னு சொல்லி கேட்டா, நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட், இல்லன்னா இன்சூரன்ஸ் புரொவைட் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ், இல்ல பிரான்ச், இல்லன்னா ஆன்லைன்ல போய் நம்ம எடுத்துக்குவோம். ஆக்சுவலா பார்த்தோம்னு சொல்லி கேட்டா, ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி, எஸ்பெஷலி ஹெல்த் பாலிசி எல்லாம் பார்த்தா நம்ம குடுக்கணும்னு சொல்லி கேட்டா, நமக்கு இவ்வளவு சம் அஷ்யூர்ட் குடுக்க முடியும். இல்ல இதுதான் இதோட கால்குலேஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு பாலிசிக்கு பின்னாடி பிஹைண்ட்ல வந்து நெறைய பேர் இருக்காங்க. ஸோ நெறைய டீம்ஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நம்ம இந்த ஒரு பாலிசி எடுக்கும்போது, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க? எப்படி இந்த விஷயங்கள்லாம் கால்குலேட் பண்ணப்படுது? அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டீங்கன்னா, நமக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி முக்கியமானது. நம்ம எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆகுறோம் அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியும். அதனால இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. இன்சூரன்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல விஷயங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதா பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அண்டர் ரைட்டிங் டீம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா, நம்மளோட ஏஜ், இன்கம் அதே மாதிரி பார்த்தோம்னு சொல்லிங்கன்னா, நம்மளோட மெடிக்கல் ஹிஸ்டரி இல்ல பல டீட்டெயில்ஸ வச்சு நமக்கு ஒரு கவரேஜ் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அதுக்கு எவ்வளவு பிரீமியம் இவங்க கட்டணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணக்கூடிய டீம் தான் அண்டர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பொதுவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல பத்தின விஷயங்கள், நம்மளோட ப்ரீ மெடிக்கல் ஹிஸ்டரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு அதன் அடிப்படையில் தான் ஒரு நபருக்கு வந்து இவ்வளவு லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்ட் கொடுக்கலாம், இல்ல இவ்வளவு வந்து இவங்களுக்கு பிரீமியம் வரும் அப்படின்ற டிசைட் பண்ணக்கூடிய டீம் இவங்க தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பாலிசிக்கு அப்ளை பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட ஹெல்த் ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல், இதை பேஸ் பண்ணி இந்த லைஃப் ஸ்டைல் சொன்னா ஒருவேளை வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கா, இல்ல ஆல்ரெடி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடிய நபரா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பேஸ் பண்ணி அவங்களோட பிரீமியம் கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு வேலை பண்ணக்கூடியவங்க தான் இந்த அண்டர் ரைட்டிங் டீம் அப்படின்றவங்க. ஒருவேளை நமக்கு டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா, ஸோ நமக்கு இந்த பாலிசியை இந்த நபருக்கு இப்ப கொடுக்கலாமா, இதே பிரீமியத்துல கொடுக்கலாமா, இல்ல இந்த பிரீமியம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு சம் அஷ்யூர்டு, இவ்வளவு சம் அஷ்யூர்டுக்கு இவ்வளவுதான் பிரீமியம் அப்படின்றத கால்குலேட் பண்ணக்கூடிய வேலையை பார்க்கறவங்க தான் இந்த அண்டர் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவதா பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டா ஆக்சுவல் டீம். இவங்களோட மெயின் ஒர்க் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்டிபிக் கால்குலேஷன்ஸ். அவங்க நம்ம கொடுத்துருக்கூடிய டேட்டாவை வச்சு சில அனாலிட்டிக்லாம் பண்ணி இந்த நபருக்கு வந்து பிரீமியம்ஸ் லெவல் வந்து எந்த மாதிரி இருக்கும், ரிஸ்க் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை கால்குலேட் பண்ண, மேத்தமெட்டிக்கல் கால்குலேட் பண்ணக்கூடியவங்க தான் இந்த ஆக்சுவல் டீம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இவங்க அந்த ஹிஸ்டரி டேட்டாஸை வச்சு இந்த லைஃப் ஸ்டைல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எவ்வளவு காலம் இருப்பாங்க, அதே மாதிரி பார்த்தோம்னு சொல்லிக்கணும், இந்த மாதிரி ஒரு கிளைம் வந்ததுன்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு வந்து இந்த கம்பெனியால பேமெண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்ற விஷயம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேட் பண்ணி கரெக்டான முறையில் வந்து அந்த பிரீமியம் லெவல் செட் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து இந்த ஆக்சுவல் டீம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா கிளைம்ஸ் டீம். நம்ம அதிகமா கேட்ட ஒரு டீம் இல்லையா? சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம கிளைம் சப்மிட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு சோ இந்த கிளைம் வந்து கொடுக்கறதுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுவாங்க. பொதுவாகவே இந்த கிளைம்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அவங்க என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை கிராஸ் செக் பண்ணிட்டு ஒரு கிளைம் வந்து கொடுக்கலாமா வேண்டாமா, கரெக்டான முறையில் ஜெனுவனா இருக்கா இல்லையான்றதை டிசைட் பண்ணக்கூடிய டீம் இவங்க தான். மேலும் இவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்டாவே ஆக்ட் பண்ணுவாங்க. காரணம் என்ன சொல்லிக்கிறேன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன்னா அவங்களுக்கு இமீடியட்டா கிளைம் போனா மட்டும்தான் பாக்கியுள்ள காரியம் நடக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபாஸ்டா ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு டீமும் இந்த கிளைம் டீம்னு சொல்லலாம். பொதுவாக கேஷ்லெஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன், நம்ம இமீடியட்டா வந்து செக் பண்ணி அந்த வித்தின் ஹவர்ஸ்களுக்குள்ளே ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து சொல்லிக்கிறேன்னா இந்த கிளைம்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அதன் மூலமா வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் காரியங்கள் எல்லாமே வந்து செலவுகள் இல்லாமல் நம்மளால பண்ண முடியும். ஸோ கிளைம்ஸ் டீம் வந்து அந்த வேலையை பார்ப்பாங்க. நாலாவது பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் டீம். இது நம்ம எல்லா இடத்துலயுமே பார்க்கக்கூடியது. நமக்கு ஒரு பாலிசி தேவை, நம்ம கரெக்டா கொடுக்கக்கூடிய நபர்கள் வந்து சேல்ஸ் டீம். இவங்களோட மெயின் ஒர்க் என்னன்னு சொல்லி நமக்கு என்ன தேவையோ, அதாவது ஒரு கஸ்டமருக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை வந்து கிளியரா நமக்கு புரியுற லாங்குவேஜ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மேலும் நமக்கு கரெக்டான தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. உதாரணத்தை பார்த்து சொல்லி நமக்கு வந்து குழந்தைங்களோட எஜுகேஷன் ரிலேட்டடா பிளான் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னா சைல்டு எஜுகேஷன் ரிலேட்டடான பிளான், சில்ட்ரன்ஸ் பிளான் கொடுக்குது. இல்ல நமக்கு வந்து பென்ஷன் ரிலேட்டடான பிளான் வேணும் சொல்லிங்கன்னா அதுக்கு தேவையான பிளான்ஸ் கொடுப்போம். இல்ல நமக்கு லைஃப் ப்ரொடெக்ஷன், இல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ், ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி தேவைகள் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தை கஸ்டமர் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய டீம் தான் சேல்ஸ் டீம். அஞ்சாவதா பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சர்வீஸ் டீம். இவங்க வந்து ஆஃப்டர் சேல், நம்ம ஒரு பாலிசி எடுத்ததுக்கு அப்புறமா பேக் எண்ட்ல இருந்து வரக்கூடிய டீம். நமக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கிறதுக்கும், பின்ன நமக்கு இந்த பாலிசியை பத்தின விஷயங்கள் மேலும் நம்ம ஏதாச்சும் அப்டேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய. உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் நாமினி சேஞ்ச் பண்ணணும், இல்ல அட்ரஸ் அப்டேட் பண்ணணும், சின்ன சின்ன விஷயங்கள் இந்த பாலிசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிக்கிறேன்னா நம்ம இமீடியட்டா வந்து நம்ம கஸ்டமர் சர்வீஸ் டீமை கூப்பிட்டோம்னா அவங்க நமக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆறாவதா பார்த்தோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன்னா ஐடி அண்ட் டிஜிட்டல் டீம். இவங்களோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, வெப்சைட் அதே மாதிரி கஸ்டமர்ஸ் பேமெண்ட் பண்ணும்போது அதுக்கான போர்ட்டல், நம்மளோட டேட்டா செக்யூரிட்டி, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ப்ராப்பரான முறையில் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய டீம் தான் ஐடி அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட் டீம். ஸோ நம்ம பேமெண்ட் பண்றோம், நம்ம ஆப் மூலமா பேமெண்ட் பண்றோம், அது கரெக்டான முறையில் போகுது. அதே சமயத்தில் பார்த்தோன்னா நமக்கு ஏதாச்சும் பாலிசி டாக்குமெண்டோ அது ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும், இல்ல ஒரு ரிசிப்ட் பிரிண்ட் அவுட் எடுக்கணும், ஏதாச்சும் தகவல்கள் வந்து நம்ம வெப்சைட்டை போய் பார்க்கணும் அப்படிங்கும்போது அது கஸ்டமருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பரான முறையில் செஞ்சு தரக்கூடிய அந்த ஒரு ஐடி ரிலேட்டடான ஒர்க்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஒர்க்லாம் பார்க்கக்கூடிய டீம் தான் ஐடி அண்ட் டிஜிட்டல் டீம்.
ஏழாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் லீகல் டீம். ஆக்சுவலா இந்த டீமோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனி முறையான முறையில் எல்லா லீகல் டீடைல்ஸும் இல்லை லீகல் ஃபார்மாலிட்டிஸும் கவர்மெண்ட் சொன்ன மாதிரி உள்ள அந்த எல்லா விஷயங்களும் ப்ராப்பரான முறையில் ஃபாலோ பண்றாங்களா அப்படின்ற விஷயமும், அதே மாதிரி கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஏதாச்சும் டிஸ்பியூட்டோ காரியங்களோ ஏதாச்சும் இருந்துச்சுனாலோ இல்லை இந்த லீகல் விஷயமான எல்லா விஷயங்களும் சரி பார்க்கறதுக்கும் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய சில லீகல் அப்டேஷன்ஸ் காரியங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றது, முறையான முறையில் பிசினஸ் பண்றது தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணக்கூடியவங்க தான். இன்கேஸ் கஸ்டமருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, ஏதாச்சும் வந்து கிளைம் ரிலேட்டடானோ இல்லை நம்ம ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா கூட அவங்கள நேரடியா வந்து இந்த விஷயங்களை வந்து செக் பண்றதுக்கும் லீகல் விஷயத்துல எல்லாமே கரெக்டா போகுது அப்படின்றத ஃபாலோ பண்ணக்கூடிய டீம் தான் பார்த்தோம்னா கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் லீகல் டீம். நீங்க எப்ப இன்சூரன்ஸை பத்தி திங்க் பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் வந்து வாங்குறது மட்டும் கிடையாது, இல்லை நம்ம அதை யூஸ் பண்றது மட்டும் கிடையாது. நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் நமக்கு இந்த பாலிசியில வந்து கரெக்டான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கும் மிக அதிகமா வந்து பல டிபார்ட்மெண்ட் அவங்க வேலையை வந்து கரெக்டான முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ப்ராப்பரான முறையில் செயல்படும் போது தான் ஒரு கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் கிடைக்குது, அதே மாதிரி நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு சொன்னா தரமா லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.